ஹலோ பிஎம் சினிமா வியூஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகி வசூல் வேட்டையான துரந்தர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1999 கந்தகா ஹைஜாக்னு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மாதவன் வந்துட்டு ஆபரேஷன் துரைந்தர்னு ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த மிஷின்ல ரன்வீர் சிங் பாகிஸ்தான் ஸ்பையா போறாரு. அப்படி ஸ்பையா போனவர் அங்க இருக்க மிஷினை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லைங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையே. துரந்தர் மூவியோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். 3 hours 30 minutes நடக்கிற ஸ்கிரீன் பிளே வந்துட்டு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காது. ஸ்ட்ரைட் நரேஷனா இல்லாம சாப்டரா பிரிச்சதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட். படத்துல வர சின்ன சின்ன டைலாக்ஸுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மாதவன் சொல்லுவாரு, இந்தியாவோட பிக்கெஸ்ட் எனிமி இந்தியன்ஸ் தான், பாகிஸ்தான் செகண்ட் தான் வரும்னு சொல்லிட்டு. அதோட பிளேஸ்மெண்ட்ல சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த படத்தோட கேஸ்ட் ரன்வீர் சிங் தான் இதுல லீடா பண்ணியிருக்காரு. என்னதான் அவர் லீடா பண்ணியிருந்தாலும் அவரை ஓவர்டேக் பண்ற மாதிரி அக்ஷய் கண்ணா, அர்ஜுன் ராம்பால், மாதவன் சொல்லி எல்லாருமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் ரைட்டிங்கும் பிளஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமே எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா, மும்பை தாஜ் அட்டாக்ல நடந்தது வந்துட்டு பாகிஸ்தான் டெரரிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்ல நம்ம ஆஸ் இந்தியனா பார்க்கும்போது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ரன்வீர் சிங் அந்த சீன்ல பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்துட்டு வேற லெவல். கண்ணிலேயே வலிய காமிச்சதெல்லாம். இந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் வந்துட்டு டாப் நாச்சா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி, செட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாம் வந்துட்டு மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்தோட சாங் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவல் ஃபீல் இருந்துச்சு. ஒரு பிஜிஎம் கூட அவங்க ரிப்பீட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சீனுக்குமே புது பேக்ரவுண்ட் ஸ்கோர், ஓல்டு சாங்ஸை வந்துட்டு ரீமிக்ஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு சீனுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல ஸ்டன் சீக்வன்ஸ்ல ரொம்ப ராவா இருந்துச்சு. இந்த படத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த டைரக்டர் இந்த படத்துக்காக போட்ட உழைப்பு வந்துட்டு அளவுக்கு இல்லாது. இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வர வயலன்ஸ் சீன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஒரு லேடிஸ்னால அந்த டார்ச்சர் சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. சாரா அர்ஜுனோட லவ் சீக்வன்ஸ் என்னதான் கதையோட சேர்ந்து வந்தாலும் கண்டிப்பா இந்த படத்தோட லேகாத ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட டியூரேஷன் 3.5 மணி நேரம் இந்த காலத்துல படம் பாப்பாங்களான்னு தெரியல. பட் இந்த படத்துல எனக்கு எதுவுமே மைனஸா தெரியல. பட் ஜெனரல் ஆடியன்ஸா கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும்போது சில மைனஸ் தெரியலாம். பட் அது எதுவுமே இந்த படத்தை பார்க்க விடாம பண்ணக்கூடாது. இந்த படம் அவ்வளவு ஒர்த்தான படம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இந்த படத்தோட பார்ட் 2க்காக வெயிட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம பிஎம் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.